ஜனவரி 4. ஆரம்பமும் முடிவும் தேவனோடு. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன். வேதாகமத்தின் ஆரம்ப வசனத்திலும் கடைசி வசனத்திலும் தேவன் இடம்பெறுகிறார். வேதாகமத்தின் கடைசி வார்த்தை ஆமேன் என்பதாகும். இதை வெளிப்படுத்துதல் 22:21 பார்க்கிறோம். தேவனின் நாமங்களுள் ஒன்று ஆமேன் என்பதாகும். இதை வெளிப்படுத்துதல் 3:14 பார்க்கிறோம். ஆமேன் என்ற வார்த்தைக்கு அது அப்படியே அப்படியே ஆக கடவது என்று அர்த்தமாம். நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுடனேயே ஆரம்பித்து தேவனுடனேயே முடிக்க வேண்டும். அப்படியானால் இப்பூமியில் நம் ஜீவியத்தை நாம் முடிக்கும்போது தேவன் நம்மை அங்கீகரித்து பாராட்டும் வகையில் நம்மை நோக்கி ஆமேன் என்று சொல்லுவார். பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் சாபம் என்னும் வார்த்தையில் முடிவுறுகிறது. இதை மல்கியா 4:6 பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் என்று அறியப்படுகிற பழைய ஏற்பாடானது ஆசீர்வாதத்தில் அல்ல, சாபத்தில் முடிவுற்றது. நம் ஜீவியத்தின் முடிவு தேவனோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டவர்களாயிராமல் அன்பினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வேதாகமம் தேவன் வானம் என்ற வார்த்தைகளோடு ஆரம்பித்து தேவனோடும் பரலோகத்தோடும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு முடிவடையும் போது ஆதியாகமம் தேவன் வசனம் என்று ஆரம்பித்து மரணம், எகிப்திலே சவப்பெட்டி ஆகிய வார்த்தைகளுடன் முடிவுறுகிறது. யோசேப்பு மரித்தான், எகிப்து தேசத்தில் அவனை ஒரு சவப்பெட்டியிலே வைத்தார்கள் என்று ஆதியாகமம் 50:26 பார்க்கிறோம். தேவன் நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நமக்கு பரலோகத்தை அருளும் போது எகிப்தாகிய இந்த உலகமோ நமக்கு மரணத்தையும் சவப்பெட்டியையுமே கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை தேவனோடு ஆரம்பிப்பது முக்கியமானதாகும். ஒவ்வொரு வருடத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வேளையையும், நீ செய்ய துவங்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ தேவனோடு ஆரம்பிப்பது இன்றியமையாததாகும். அவற்றை மகிமையாய் முடிப்பது, அதாவது அவற்றை தேவனோடு கூட முடிப்பது அதை பார்க்கிலும் அதிக இன்றியமையாததாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. January 4th, 2026. Starting and ending with God. In the beginning, God. Genesis chapter 1, verse 1. God is at the beginning of the scriptures and also at the end. Amen is the last word of the Bible. And one name for God is Amen. Revelation chapter 3, verse 14. Amen also means so be it. We must begin our life with God and also end it with God. Then God will say Amen as a word of appreciation when we finish our earthly life. The last word in the Old Testament is curse. Malachi chapter 4, verse 6. The Old Testament, which is otherwise known as the law, ended in a curse and not in a blessing. If we are to end our life with God, we must not be bound by the law, but by love. It is also interesting to observe that while the Bible begins and ends with God in heaven, the book of Genesis begins with God in heaven, but ends with death and a coffin. Joseph died. He was put in a coffin in Egypt. Genesis chapter 50, verse 26. While God offers heaven to us at the end, Egypt or this world can only offer death and a coffin. Child of God, it's important to begin your life with God. It's important to begin every year, every month, every day, every project, everything you embark on with God. It's even more important to finish it gloriously, to finish it with God.